ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த லெக்சர்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரெசனன்ஸ், ரேடியோ டியூனிங், பேண்ட்வித், குவாலிட்டி ஃபேக்டர். ஓகேவா? ஸோ இதை பத்திலாம் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸ்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒரு சீரிஸ் ஆர்எல்சி சர்க்யூட்டை கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து ஆர், இது எல், இது கெப்பாசிட்டர் சி. இந்த ஆர்எல்சியை நம்ம ஒரு ஏசி சோர்ஸ்ல கனெக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த இதோட ரெசிஸ்டன்ஸ் ஆர், இதோட இண்டக்டன்ஸ் எல், இதோட கெப்பாசிட்டன்ஸ் சி. ஓகே. இப்ப ஒவ்வொரு இதுவும் வந்து ஒவ்வொரு காம்பவுண்டும் சர்க்யூட்ல என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அந்த கரண்ட் ஃப்ளோக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். எல்லா எலிமெண்ட்ஸுமே ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். அதை வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு ரெசிஸ்டருக்கு என்ன சொல்லுவோம்னா ஆர்ன்னு சொல்லுவோம். இண்டக்டர் கொடுக்கறது என்னன்னு சொல்லுவோம்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸ்எல்னு சொல்லுவோம். கெப்பாசிட்டர் கொடுக்கறது என்ன சொல்லுவோம்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸ்சி அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து ஆர்ன்றது எதை டிபெண்ட் பண்ணியுமே இல்லை, ஒன்லி அந்த காம்பனண்டோட ரெசிஸ்டன்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. வேற இந்த எக்ஸ்எல் அப்படின்றது ஒமேகா எல். ஓகேவா? எக்ஸி அப்படின்றது 1/ωc. ஸோ இது ரெண்டுமே எதை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காம்பனண்டரி இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் அது கூடயும் டிபெண்ட் பண்ணிருக்கு. அதே சமயத்துல நம்ம கனெக்ட் பண்றோம் இல்லையா அந்த ஏசி சோர்ஸ், இந்த ஏசி சோர்ஸுடைய ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ இது வந்து V0 sin ωt அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா இந்த ஒமேகாவை பொறுத்தும் இதோடைய ரியாக்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ரியாக்டன்ஸ்ன்றது ஒன் கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகே. ஸோ இதுல வந்து சீரிஸ் ஆர்எல்சி சர்க்யூட் அப்படின்றதால இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுல வந்து இம்பிடன்ஸ் நம்ம வந்து போன தடவை கண்டுபிடிச்சோம். இம்பிடன்ஸ் வந்து ரெண்டு ஃபார்முலா போட்டுப்போம். அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் இண்டக்டர் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் வந்து இண்டக்டரோட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி இல்ல இந்த எக்ஸி மைனஸ் எக்ஸ்எல் வந்து ஸ்கொயர்ல இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நீங்க இதையுமே வந்து நீங்க எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸியா எழுதிக்கலாம். அப்படி எழுதுனீங்கன்னா ஒரு நெகட்டிவ் வரும். ஓகேவா? ஸோ நெகட்டிவ் ஹோல் ஸ்கொயர் திரும்பி என்ன இருக்கும்னா இதுவாகவே ஈக்குவல் ஆயிருக்கும். ஸோ என்ன சொல்றது, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் இண்டக்டர் அதிகமா இருந்தாலும் சரி, கெப்பாசிட்டர் அதிகமா இருந்தாலும் சரி, நீங்க இந்த ஒரு ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜெனரலா நான் வந்து இம்பிடன்ஸ்குள்ள ஃபார்முலாவை இந்த மேல உள்ளதா எடுத்துக்கிறேன். Z ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இதை வந்து ஜெனரல் ஃபார்முலாவை எடுத்து எப்ப வந்து இந்த இம்பிடன்ஸோட வேல்யூ எப்போ வந்து இருக்கிறதுல மினிமமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஃபிக்ஸடு, அந்த ரெசிஸ்டர் டிபெண்ட் பண்ணிருக்கு. பட் எக்ஸ்எல் எக்ஸி இது எல்லாமே வந்து ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணிருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம ஆல்டர் பண்ண முடியும். நம்மளுடைய ஏசி சோர்ஸ்ல ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்றது மூலமா இந்த எக்ஸ்எல் எக்ஸியை சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. எப்போ வந்து இம்பிடன்ஸ் மினிமமா இருக்கும் அப்படின்னா இந்த டேர்ம் வந்து எப்போ ஜீரோ ஆகுதோ அப்பதான் மினிமமா இருக்கும். ஸோ எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, எக்ஸ்எல் ஈக்குவல்ஸ் டு எக்ஸி. அதாவது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் எப்போ ஈக்குவலா இருக்கோ அப்ப இம்பிடன்ஸ் வந்து மினிமமா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்எல் ஈக்குவல்ஸ் டு எக்ஸின்னு சொல்றோம் இல்லையா, இந்த கண்டிஷன் தான் வந்து என்னன்னா ரெசோனன்ஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெசோனன்ஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். எப்ப வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஈக்குவல் ஆகுதோ அந்த நேரத்துல இம்பிடன்ஸ் மினிமமா இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து இருக்கிறதுல கம்மியான இம்பிடன்ஸ் இந்த சர்க்யூட்க்கு. ஓகேவா? அது எப்ப ரீச் ஆகும் அப்படின்னா இந்த ரெசோனன்ஸ் கண்டிஷனால ரீச் ஆகும். ஓகே. இப்ப இந்த ரெசோனன்ஸ் கண்டிஷன் வரணும்னா என்னுடைய ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வோல்டேஜ் சோர்ஸ்ல இந்த ஒமேகா நான் என்ன வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணணும், இதை நான் சம் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா? அப்படி ஃபிக்ஸ் பண்ணாதான் செட்டை வந்து நான் குறைச்சு செட் மினிமம் கொண்டு வர முடியும். இப்ப அதை வந்து கண்டுபிடிப்போம். எக்ஸ்எல் எக்ஸி ஈக்குவல்னு சொல்லிட்டேன். எக்ஸ்எல்ன்றது என்னது, ஒமேகா எல். எக்ஸ்எல் அப்படின்றது ஒமேகா எல். எக்ஸின்றது 1/ωc. ஸோ இதுல இருந்து நான் ஒமேகாவை கண்டுபிடிக்கலாம். ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு இந்த ஒமேகா எங்கிட்டு கொண்டு போயிடுறேன், இந்த எல்லை எங்கிட்டு கொண்டு போயிடுறேன். 1/LC ஒமேகா ஈக்குவல்ஸ் டு 1/√LC. ஸோ
நான் வந்து ஒமேகாவோட வேல்யூ வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஏன்னா நான் தான் வந்து சோர்ஸ் கரண்ட் நான் தான் குடுக்குறேன். இந்த ஒமேகாவோட வேல்யூவ 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சின்னு எடுத்தேன் அப்படின்னா, எக்ஸ்எல் எக்ஸி ஈக்குவல் ஆகும். அப்படி ஈக்குவல் ஆனா அது வந்து ரெசோனன்ஸ் கண்டிஷன் சொல்லுவோம். ரெசோனன்ஸ் கண்டிஷன்ல இந்த இம்பிடன்ஸ் வந்து ரொம்ப மினிமமா இருக்கும். இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ இந்த ரெசோனன்ஸ்ல தான் இருக்கும். ஓகே. இப்ப இம்பிடன்ஸ் அப்படின்றது என்ன? ஒன் கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொன்னேன். அதாவது இது 3ஐயும் கன்சிடர் பண்ணி ஒன் கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மாரி எழுதுறது தான் வந்து Z இந்த இம்பிடன்ஸ்ன்றது. இப்ப இந்த இந்த மொத்த நெட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கிறதுலே கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, கரண்ட் ஃப்ளோ வந்து எப்படிமா இருக்கும்? இருக்கிறதுலே அதிகமா இருக்கும். ஸோ அட் ரெசோனன்ஸ் இம்பிடன்ஸ் வந்து மினிமமா இருக்கும். கரண்ட் வந்து மேக்ஸிமமா இருக்கும். இந்த ஃப்ளோயிங் கரண்ட் இருக்கு இல்லையா? இந்த கரண்ட் வந்து I max. மேக்ஸிமம் கரண்ட் வந்து எப்போ ஃப்ளோ ஆகும் அப்படின்னா ரெசோனன்ஸ் அப்ப தான் ஃப்ளோ ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பவர். ஓகேவா? P ஆவரேஜ் வந்து அப்ப எப்படி இருக்கும்? P ஆவரேஜ்ன்றது Vrms, Irms, cos phi. Vrms, Irms, cos phi. இங்க cos phiன்றது பவர் ஃபேக்டர். அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? R divided by Z அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? Vrms நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா V0 divided by root 2, Irms I0 divided by root 2, இத R by Z ன்னு எழுதி. இதுதான் வந்து P ஆவரேஜ். ஓகேவா? இதுல இருந்து V0 I0 by 2 R by Z. இந்த V0 Z நான் வந்து கம்பைன் பண்றேன். V0 divided by Z என்னன்னா திரும்பி எனக்கு I0 வரும். இந்த ஒரு I0 இருக்கு. by 2 divided by R இருக்கு. அப்ப இதை கம்பைன் பண்ணோம்னா I0 ஸ்கொயர் R divided by 2. இதுதான் வந்து P ஆவரேஜ். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா R ரெசிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். இது வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ P ஆவரேஜ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு I0 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ பீக் கரண்டோட ஸ்கொயருக்கு வந்து ஆவரேஜ் பவர் வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்கு. இப்ப நான் என்ன சொன்னேன்னா ரெசோனன்ஸ் கண்டிஷன்ல இம்பிடன்ஸ் வந்து இருக்கிறதுலே மினிமமா இருக்கும். அதே மாதிரி கரண்ட் வந்து இருக்கிறதுலே மேக்ஸிமமா இருக்கும். இந்த கரண்ட் வந்து ஆவரேஜ் பவர் வந்து கரண்டோட ஸ்கொயருக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கிறதால ஆவரேஜ் பவரும் ரெசோனன்ஸ் அப்ப மேக்ஸிமமா இருக்கும். ஓகேவா? ஸோ அட் ரெசோனன்ஸ் கண்டிஷன் எப்ப வந்து இந்த எக்ஸ்எல்லும் எக்ஸியும் ஈக்குவல் ஆகுதோ நான் வந்து என்னுடைய சோர்ஸ் என்னுடைய ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் இருக்கு இல்லையா? அதுல வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ரெசோனன்ஸ் கண்டிஷன் ரீச் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்எல் ஈக்குவல்ஸ் எக்ஸி கண்டிஷனை ரீச் பண்ணிட்டேன்னா என்னுடைய மொத்த சர்க்கிட்டோட இம்பிடன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். மொத்த சர்க்கிட்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் இருக்கிறதுலே மேக்ஸிமமா இருக்கும். ஸோ மொத்த சர்க்கிட்ல டிசிபேட் ஆகக்கூடிய பவர் அந்த ஆவரேஜ் பவர் என்னன்னா இருக்கிறதுலே மேக்ஸிமமா இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபேஸர் டயக்ராம் போடுவோம். ஃபேஸர் டயக்ராம் வந்து ஆர்எல்சி சர்க்கிட்க்கு தெரியும் நமக்கு. கரண்ட் வந்து ரெஃபரன்ஸா வச்சுக்குவோம். I ஈக்குவல்ஸ் டு I0 sin ஒமேகா டி சொல்லுவோம். அதுல ஒரு ரெசிஸ்டர் இருக்கு இல்லையா? ரெசிஸ்டர் வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0ல இருக்கும். ஸோ சேம் ஃபேஸ் ரெண்டுமே வந்து சேம் டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணும். இண்டக்டரை பொறுத்தவரை 90 டிகிரி லீட் பண்ணும் வோல்டேஜ். கெப்பாசிட்டர் பொறுத்தவரை 90 டிகிரி வோல்டேஜ் லேக் ஆகும். ஓகேவா? VC. ஓகே. இப்ப நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இந்த VL, VR, VC இருக்கு இல்லையா? இந்த VL அப்படின்றதுனா I இன்டு XL. இந்த VR அப்படின்றது I இன்டு R. இந்த VCன்றது I இன்டு XC. ஸோ இது எல்லாமே இந்த 3 வெக்டருமே I கரண்ட் அந்த ஐன்ற ஒரு குவான்டிட்டியான மல்டிப்ளை ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 3 வெக்டர்லயுமே நான் அந்த ஐ வந்து டிவைட் பண்றேன். ஸோ டிவைட் பண்றதால ஸ்டில் இங்க வெக்டர் அடிஷன் வந்து இந்த வெக்டர்ஸ் வந்து வேலிட் தான். இந்த ஐ வந்து நான் டிவைட் பண்ணா இது வந்து XL, இது R, இது XC. ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அட் ரெசோனன்ஸ்ல வந்து XL-ம் XC-யும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? XL-ம் XC ஈக்குவலா இருக்குன்னா இந்த 2 வெக்டர் இருக்குல்ல இந்த 2 வெக்டருடைய மேக்னிட்யூடும் ஈக்குவலா இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதால இதுவும் கேன்சல் ஆயிடும். இங்கேயும் அதே மாதிரி இருக்கும். XL, XC ஈக்குவல். ஸோ IXL, IXC ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அப்ப இந்த 2 வெக்டருடைய லென்த்துமே ஈக்குவலா இருக்கும். அதனால இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். ஆயிருச்சுன்னா மிச்சம் வந்து நமக்கு என்ன இருக்கும்? இந்த ஐயும் VR தான் இருக்கும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா? B ஈக்குவல்ஸ் டு IZ. நெட் வோல்டேஜ் வந்து இந்த மாதிரி கண்டுபிடிப்போம். ஸோ VL மைனஸ் VCன்னு போட்டு இந்த இடத்துல V வரைவோம். இது வந்து 5 சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா இது ரெண்டு கேன்சல் ஆயிட்டதால
இந்த இது இருக்குல்ல, இந்த வெக்டர் தான் வந்து v. ஸோ v ஈக்குவல்ஸ் டு விஆர்னு எனக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அட் ரெசனன்ஸ் ஃபேஸ் ஆங்கிள் வந்து 0. ரெசனன்ஸ் அப்ப வந்து 0 ஆயிரும், 0 டிகிரி. ஓகேவா? ஸோ அட் ரெசனன்ஸ் ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து 0. அதே மாதிரி என்னுடைய நெட் வோல்டேஜ் இருக்கு இல்லையா, நெட் வோல்டேஜ் வந்து என்னன்னா வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர். ஸோ வி ஈக்குவல்ஸ் டு விஆர் ஆயிரும். பொதுவாகவே எப்படி இருக்குன்னா விஆர் ஸ்கொயர் பிளஸ் விசி விஎல் மைனஸ் விசி ஹோல் ஸ்கொயர் ரூட் இருக்கும். ஆனால் அது ரெண்டு ஈக்குவல் ஆயிட்டதால எனக்கு வி ஈக்குவல்ஸ் டு விஆர் வரும். ஜெட் வந்து இப்போ என்ன ஆயிருது, ஜெட் மினிமம் ஆயிடுது. அந்த ஜெட் மினிமம் தான் என்னதுன்னா ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர் ரூட். ஓகேவா? இந்த இடத்துல எனக்கு எக்ஸ்எல் எக்ஸி ஈக்குவல் ஆயிட்டதால இந்த டேர்ம் ஃபுல்லா போயிடும். போயிருச்சுன்னா எனக்கு ஜெட் மினிமம் என்ன வரும்னா ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் இருக்கும். ஸோ ஜெட் மினிமம் ஈக்குவல்ஸ் டு ஆர். ரெசனன்ஸ்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்எல்லும் எக்ஸியும் ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி விஎல்லும் விசி ஈக்குவலா இருக்கும். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் இண்டக்டர், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் கெப்பாசிட்டர், இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஓகே, அப்படி இருக்கணும்னா ஒமேகா வந்து என்னவா இருக்கும், ஒமேகா வந்து நம்ம டெரைவ் பண்ணணும் 1/√of எல்சியா இருக்கும். இப்போ ஒமேகா வந்து 1/√of எல்சினா ஒமேகா ஈக்குவல்ஸ் டு 2πf இல்லையா? ஸோ 2πf ஈக்குவல்ஸ் டு 1/√of எல்சி. இதுல இருந்து எஃப் ஈக்குவல்ஸ் டு 1/2π√of எல்சி. ஸோ நம்ம 60 ஹெர்ட்ஸ் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் நம்ம வீட்டுக்கு வர 60 ஹெர்ட்ஸ்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி இந்த சர்க்கியூட்ல நம்ம ஃப்ரீக்வன்சி எவ்வளவு செட் பண்ணணும் அப்படின்னா 1/2π√of எல்சிக்கு நம்ம ஃப்ரீக்வன்சி செட் பண்ணோம் அப்படின்னா அந்த சர்க்கியூட் வந்து ரெசனன்ஸ் கண்டிஷன்ல இருக்கும். ஓகேவா? எக்ஸ்எல் எக்ஸி ஈக்குவல் ஆயிரும், விஎல்லும் விசி ஈக்குவல் ஆயிரும். ஓகே, இந்த மாதிரி நடக்கிறப்ப என்ன நடக்குது, இம்பிடன்ஸ் இந்த நெட் நெட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா இருக்கிறதுல கம்மியாயிருது. ஸோ ஜெட் பிகம்ஸ் ஜெட் மினிமம். மினிமம் வேல்யூ ரீச் பண்ணிடும். அது என்னன்னா ஆர். ஓகேவா? ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர் ரூட். அதுல வந்து அது ரெண்டு எக்ஸ்எல் எக்ஸி ஈக்குவல் ஆயிட்டதால மிச்சம் நமக்கு ஆர் மட்டும் கிடைக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கிறதுல மினிமம் இருக்கிறதால கரண்ட் வந்து மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ ஆகும். இப்போ ஐன்றது ஐ மேக்ஸிமம் ஆகும். இப்போ கரண்ட் மேக்ஸிமமா இருக்கிறதுல ஆவரேஜ் பவர் டிசிபேஷனும் மேக்ஸிமம் ஆயிரும். ஸோ பி ஆவரேஜ் பிகம்ஸ் பி ஆவரேஜ் மேக்ஸிமம். ரெசனன்ஸ் கண்டிஷன்ல மட்டும் கரெக்டா அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில மட்டும் தான் இந்த மாதிரி நடக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஃபேஸ் டிஃபரன்ஸ் பொறுத்தவரை நம்ம ஃபேஸர் டயக்ராம் போடுவோம். போடுறப்ப இது வந்து விஆர், இது வந்து விசி விஎல். விஎல்லும் விசி ஈக்குவல் ஆயிட்டதால இந்த ரெண்டு வெக்டர்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ கரண்ட் டு நெட் வோல்டேஜும் என்னது சேம் ஃபேஸ் பண்ணும். ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0. அதாவது இட் ஆக்ட்ஸ் அஸ் அ பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட். ரெசனன்ஸ் கண்டிஷன்ல இது பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட் மாதிரி ஆக்ட் ஆகும். அதாவது எக்ஸ்எல் அப்படின்றது ஒமேகா எல், எக்ஸ்சி அப்படின்றது 1/ωc. அதாவது as frequency increases inductive reactance increases. So XL proportional to omega. இங்க பாத்தீங்கன்னா XC is inversely proportional to omega. அதாவது frequency அதிகப்படுத்தணும்னா XC வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்ப நம்ம வந்து frequency angular frequencyக்கும் XLக்கும் இடையில கிராஃப் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரைட் லைன். ஓகேவா? இதே இது angular frequencyக்கும் XCக்கும் இடையில வந்து கிராஃப் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹைப்பர்போலா ஆகும். ஏன்னா அது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரெசனன்ஸ் கண்டிஷன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரீக்வன்சி வந்து 0ல வச்சுக்கோம். ஓகேவா? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி 0ல வச்சுக்கோம். 0ல இருந்து அப்படியே நம்ம இன்க்ரீஸ் பண்றப்ப என்ன நடக்கும், இது வந்து எக்ஸ்எல். எக்ஸ்எல்லோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். எக்ஸியோட வேல்யூ என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். ஃப்ரீக்வன்சி அதிகப்படுத்த அதிகப்படுத்த எக்ஸியோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். எப்போ எந்த நேரத்துல எந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில இந்த ரெண்டுமே எக்ஸி எக்ஸ்எல் ரெண்டுமே ஈக்குவல் ஆகுதோ அதுதான் என்னன்னா ரெசனன்ஸ் கண்டிஷன். இந்த ரெசனன்ஸ் கண்டிஷன்ல ஒமேகா ஈக்குவல்ஸ் டு ஒமேகா நாட். இந்த ஒமேகா நாட் தான் என்னன்னா 1/√LC. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா
இம்பிடன்ஸோட ஃபார்முலா என்னன்னா ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஸ்கொயர் ரூட். இதுதான் வந்து இம்பிடன்ஸோட ஃபார்முலா. ஓகேவா? இதை நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒமேகால இப்போ ஆர் ஸ்கொயர் பிளஸ் இந்த எக்ஸ்எல் வந்து எப்படி இருக்கும்? ஒமேகா எல். எக்ஸின்றது 1/ஒமேகா சி ஸ்கொயர் ரூட். ஓகேவா? இதுதான் வந்து ஜெட். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அட் ரெசோனன்ஸ் கண்டிஷன் இம்பிடன்ஸ் பிகம்ஸ் மினிமம் வேல்யூ. செட் வந்து இருக்கிறதுல கம்மியான வேல்யூ ரீச் பண்ணிடும். அதுதான் என்னன்னா ஆர்ன்னு சொல்லி. ஓகேவா? இப்ப இம்பிடன்ஸ்க்கும் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கு இடையில கிராஃப் பண்ணா எப்படி இருக்கும் பார்ப்போம். இது வந்து ஒமேகா. இப்ப ஸ்டார்டிங்ல வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப அதிகமா இருக்கும் இம்பிடன்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து இம்பிடன்ஸ் டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். டிக்ரீஸ் ஆயிட்டே வந்து ஒரு மினிமம் பாயிண்ட் வந்து ரீச் பண்ணிடும். இந்த மினிமம் பாயிண்ட் தான் என்னதுன்னா நம்மளுடைய ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சில கரெக்டா இம்பிடன்ஸ் வந்து மினிமம் பாயிண்ட்டை ரீச் பண்ணிடும். ஓகேவா? 1/√ஆஃப் எல்சி அப்ப மினிமம் பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டு திரும்பி இன்னும் நம்ம ஃப்ரீக்வன்சி வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் இந்த மாதிரி ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த ஒமேகா நாட்ல தான் வந்து இம்பிடன்ஸ் இருக்கிறதுலே மினிமம் இருக்கும். ஜெட் ஈக்குவல்ஸ் டு ஜெட் மினிமம். அண்ட் அதுதான் வந்து ஆரா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கரண்ட்டுக்கும் ஒமேகாக்கும் இடையில உள்ள ரிலேஷன் பார்ப்போம். ஸோ வி ஈக்குவல்ஸ் டு ஐசெட். வி அப்படின்றது என்ன? ஐசெட். ஸோ வி நாட்ன்றது ஐ நாட் செட். இப்போ ஐ நாட் அப்படின்றது என்னன்னா வி நாட் டிவைடட் பை செட் ஆயிரும். ஸோ நம்ம செட்டுக்கு வந்து நம்ம ஃபார்முலா தெரியும். வி நாட் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ்எல்ன்றது என்னதுன்னா ஒமேகா எல். எக்ஸின்றது 1/ஒமேகா சி ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிடலாம். இப்ப நமக்கு வந்து ஈக்குவேஷன் எப்படி இந்த வி நாட்ன்றதெல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ நமக்கு ஈக்குவேஷன் எப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா ஐ நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சில கிடைச்சிருக்கு. இதை வந்து நம்ம பிளாட் பண்ணோம்னா எப்படி இருக்குன்னா இது வந்து ஒமேகா, இது கரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப லோயர் ஃப்ரீக்வன்சி, ரொம்ப லோயர் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இருக்கிறப்ப கரண்ட் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கரண்ட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். எப்போ வந்து இது ரெசோனன்ட் கண்டிஷனை ரீச் பண்ணுதோ அப்போ வந்து மேக்ஸிமம் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஒமேகா நாட் ஈக்குவல்ஸ் டு 1/√√ ஆஃப் எல்சி அப்ப மேக்ஸிமம் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். இதுதான் வந்து என்னன்னா ஐ நாட் மேக்ஸ். மேக்ஸிமம் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். இப்ப இந்த ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சியை விட இன்னும் வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அதிகமாயிடுச்சு அப்படின்னா இது திரும்பி கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆகி லோ லீஸ்ட் கரண்ட்டுக்கு போயிடும். ஓகேவா? இதுதான் வந்து ஃப்ரீக்வன்சி வர்சஸ் கரண்ட். ஸோ கரண்ட் ஃப்ளோ வந்து ஃப்ரீக்வன்சியை பொறுத்து எப்படி இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சில தான் வந்து மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ ஆகும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஆவரேஜ் பவர் வர்சஸ் ஃப்ரீக்வன்சி பார்ப்போம். ஆவரேஜ் பவர் அப்படின்றத நம்ம என்ன டிரைவ் பண்ணோம் அப்படின்னா லாஸ்டா ஐ நாட் ஸ்கொயர் ஆர் டிவைடட் பை 2 அப்படின்னு டிரைவ் பண்ணுவோம். ஐ நாட் வந்து எப்படி எழுதலாம்னா வி நாட் டிவைடட் பை ஜெட்னு எழுதலாம். ஸோ வி நாட் டிவைட் பை ஜெட் ஆர் பை 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு ஜெட்டுக்கு தெரியும் வி நாட் ஆர் டிவைடட் பை 2 ஜெட் என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ்எல்ன்றது என்ன ஒமேகா எல்னு போட்டுக்கலாம். எக்ஸின்றது 1/ஒமேகா சின்னு போட்டுக்கலாம். ஸோ ஸ்கொயர். இதுதான் என்னதுன்னா ஆவரேஜ் பவர். ஓகேவா? ஸோ ஆவரேஜ் பவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ ஆக்சுவலி இங்கே ஐ நாட் ஸ்கொயர் வரும். ஐ நாட் ஸ்கொயர் வரும். இப்போ வி நாட் ஸ்கொயர் டிவைட் பை ஜெட் ஸ்கொயர் வரும். வி நாட் ஸ்கொயர் டிவைட் பை இந்த ஹோல் டேர்ம் ஸ்கொயர் வரும். ஓகேவா? அப்போ பி ஆவரேஜ் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா வி நாட் ஸ்கொயர் ஆர் டிவைட் பை 2 இந்த ஸ்கொயர் ரூட் மட்டும் போயிடும். ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா எல் மைனஸ் 1/ஒமேகா சி ஸ்கொயர். இந்த மாதிரி நமக்கு ஒரு டேர்ம் கிடைக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பவர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சில இருக்கு. இதை வந்து நம்ம பிளாட் பண்ணுவோம். இதை பிளாட் பண்ணோம்னாலும் அதே மாதிரி தான் சேம். ஃபர்ஸ்ட் வந்து லோயர் ஃப்ரீக்வன்சில மினிமம் பவர் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆவரேஜ் பவரோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
எப்ப வந்து இது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி வந்து அட்டன் பண்ணுதோ அப்ப மேக்ஸிமம் பவர் வந்து ரீச் பண்ணிடும். ஒமேகா நாட் ஈக்குவல்ஸ் டு 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி. அப்புறமா என்ன ஆகுது, இதுதான் வந்து மேக்ஸிமம் பவர். ஆவரேஜ் பவருடைய மேக்ஸிமம் வேல்யூ இங்க ரீச் ஆகும். அப்புறம் திரும்பி என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஃப்ரீக்வன்சிக்கும் ஆவரேஜ் பவருக்கும் இடையில கிராஃப் பண்ணோம்னா அது இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒமேகா நாட் அதாவது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சின்றது 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி தானே. ஸோ நம்மளுடைய சர்க்யூட்ல ஆர் இது எல் இருக்கும். நெக்ஸ்ட் இது சி, ஆர்எல்சி இருக்கு இல்லையா? இந்த ஆர்எல்சில ரெசிஸ்டரை டிபெண்ட் பண்ணி ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி இருக்காது. ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன வேணாலும் இருக்கும். ஆனா ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி வந்து ரெசிஸ்டரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கரண்ட்டுக்கும் பீக் கரண்ட்டுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கு இடையில நான் வந்து கிராஃப் போடுறேன். ஃப்ரீக்வன்சி இல்ல ஒமேகா ஏதாவது ஒன்று எடுத்துப்போம். அதுக்கு இடையில வந்து கிராஃப் போடுறேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி இது வந்து கிராஃப் நம்பர் 1, இது கிராஃப் நம்பர் 2, கிராஃப் நம்பர் 3 இந்த மாதிரி எடுத்துப்போம். இது மூணுமே பீக் பீக் வேல்யூ வந்து எப்போ வருது அப்படின்னா சேம் வேல்யூல வருது. அதான் வந்து எஃப் நாட் இல்லாட்டி ஒமேகா நாட் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகே. இப்ப இந்த மாதிரி 3 கிராஃப் இருக்கு அப்படின்னா எதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகம், எதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் கம்மி? அதாவது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ரெசிஸ்டரை டிபெண்ட் பண்ணி இல்ல. ஆனா இந்த மேக்ஸிமம் கரண்ட் இல்லையா, இந்த பீக் கரண்ட் ஐ நாட் மேக்ஸ், இது வந்து ரெசிஸ்டரை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஏன் அப்படின்னா ஐ நாட்ன்றது வி நாட் டிவைடட் பை ஜெட். ஓகேவா? ஸோ வி நாட் டிவைடட் பை ஜெட். இங்க வந்து என்னன்னா ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சில ஜெட் மினிமம் இருக்கும். இந்த ஜெட் மினிமம் அப்படின்றது என்னன்னா வி நாட் டிவைடட் பை ஆர். ஓகேவா? இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இதுக்கு வந்து மேக்ஸிமம் கரண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ R3 கம்மி, அதோட கொஞ்சம் அதிகம் R2, அதோட அதிகம் R1. R1க்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமா இருக்கிறதால இந்த பீக் கரண்ட் வந்து இது கம்மியா இருக்கு. ஓகேவா? ஸோ இதான் இந்த 2 பாயிண்ட்ஸ் தான் நோட் பண்ணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ரெசிஸ்டன்ஸை பொறுத்து இருக்காது. ஆனா மேக்ஸிமம் கரண்ட் மேக்ஸிமம் பீக் கரண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அது எப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஐ நாட் மேக்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரெசனன்ஸ் அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ரெசனன்ஸ்னால என்னென்ன யூஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூஸ் என்ன அப்படின்னா ரேடியோ டியூனிங். அதாவது நம்ம ரேடியோ இருக்கு இல்லையா, அந்த ரேடியோல வந்து நாப் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இந்த நாப் வந்து நம்ம ரொட்டேட் பண்றப்ப நம்ம சர்டன் ஃப்ரீக்வன்சி செட் பண்ணி நம்ம அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல உள்ளது கேட்போம். சப்போஸ் 103.5 மெகா ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. ஸோ இந்த சேனலுக்கு நீங்க போகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ரேடியோ இந்த நாப் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கையில அது கரெக்டா 103.5 வரப்ப அந்த சேனலோட ஆடியோ மட்டும் உங்களுக்கு கிளியரா கேட்கும். ஸோ அதை நீங்க லைட்டா லெஃப்ட் சைடு இல்ல ரைட் சைடு லைட்டா டிஸ்டர்ப் பண்ண கூட உங்களுக்கு வந்து நாய்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாப் இருக்குல்ல, இந்த நாப் என்ன பண்ணும் அப்படின்னா கெப்பாசிட்டர் இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா ஒரு ஆர்எல்சி சர்க்யூட் தான் இருக்கு. ஒரு ஆர்எல்சி சர்க்யூட் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க இந்த நாப் அட்ஜஸ்ட் பண்றப்ப இந்த கெப்பாசிட்டருடைய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இந்த சி இருக்கு இல்லையா, நம்ம 1 பை ஒமேகா சின்னு சொல்றோம்ல, இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவை இந்த நாப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். இப்படி நம்ம கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்றப்ப ஒரு கட்டத்துல நம்ம ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி அட்டன் பண்ணிருக்கோம். அதாவது எக்ஸ்எல் ஈக்குவல்ஸ் டு எக்ஸி இந்த கண்டிஷன் நம்ம ரீச் பண்ணிருக்கோம். அப்படி ரீச் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து கிளியரா கேட்கும். எப்படின்னு பாருங்க, இது வந்து ஃப்ரீக்வன்சி வர்சஸ் கரண்ட் கிராஃப். ஓகேவா? ஸோ ஃப்ரீக்வன்சி வர்சஸ் கரண்ட் கிராஃப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து கெப்பாசிட்டன்ஸை சேஞ்ச் பண்றப்ப
சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கப்போ ஒரு கட்டத்துல ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி போயிருமா? எப்போ வந்து இது ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி அட்டெண்ட் பண்ணுதோ, அப்போ வந்து மேக்ஸிமம் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ நமக்கு அந்த சேனல் வந்து கிளியரா நமக்கு கேட்கும். நம்ம சப்போஸ் இந்த நாப கொஞ்சம் லெஃப்ட்டோ இல்ல கொஞ்சம் ரைட்டோ அட்ஜஸ்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த மேக்ஸிமம் கரண்ட்ல இருந்து கீழ வந்துரும். ஓகேவா? இப்படி கீழ வர்றப்ப நமக்கு என்ன ஆயிருது? நமக்கு சேனல் வந்து ஒழுங்கா கேட்காது. ஓகேவா? ஸோ நாய்ஸ் வந்து அதுல வரும். இப்படிதான் வந்து இந்த ரேடியோ டியூனிங். ரேடியோ டியூனிங்ல ரெசோனன்ஸ் மூலமா தான் வந்து நம்ம பர்ட்டிகுலர் சேனல செலக்ட் பண்ண முடியுது. ஆ அப்ப பாத்தீங்கன்னா, இந்த கர்வ் இருக்கு இல்லையா? இது வந்து இந்த மாரி பிராடரா இருக்கிறது நல்லதா? இல்ல இந்த மாரி ஷார்ப்பா இருக்கிறது நல்லதா? அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாரி ஷார்ப்பர் கர்வ்ஸ் தான் நல்லது. ஏன் ஷார்ப்பர் கர்வ்ஸ் நல்லது அப்படின்னா, நீங்க வந்து அ இம் இப்ப சப்போஸ் லோயர் ஃப்ரீக்வன்சில இருந்து அப்படியே போயிட்டே இருக்கீங்க. கரெக்ட்டா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த சேனல் ப்ளே ஆகும். அதாவது 103.5 மெகா ஹெர்ட்ஸ். இதுதான் வந்து நம்மளோட ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க அதுக்கு செட் பண்ணீங்கன்னா, இது வந்து ப்ளே ஆகும். லைட்டா நீங்க டிஸ்டர்ப் பண்ணாலும் லெஃப்ட், ரைட் போயிரும். போயிருச்சுன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் வந்து அதுக்குள்ள ஆட் ஆக ஆரம்பிச்சுரும். இதே இது இந்த மாரி ஷார்ப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஷார்ப்பா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து செலக்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கும். நீங்க அந்த பர்ட்டிகுலர் ஃப்ரீக்வன்சிய மட்டும் செலக்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ 103.5 மெகா ஹெர்ட்ஸ்ல நீங்க வந்து இங்க இருக்கிறப்ப உங்களுக்கு கம்ப்ளீட் நாய்ஸா இருக்கும். இங்க இருக்கப்பயே கம்ப்ளீட் நாய்ஸா இருக்கும். ஆஃப்டர் சம் டைம் கொஞ்சம் லைட்டா மூவ் பண்ணாலே உங்களுக்கு கரெக்ட்டான அந்த ஸ்டேஷனுக்கு அந்த சேனல் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். ஆனா இதுல வந்து அப்படி கிடையாது. இதுல வந்து ஓவர் த ரேஞ்ச் வந்து நாய்ஸ் வந்து இதுக்குள்ள இன்வால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாரி ஷார்ப்பர் கர்வ்ஸ் தான் வந்து பெட்டர். ஓகேவா? இந்த மாரி ஷார்ப்பர் கர்வ்ஸ நம்ம வந்து பிரிஃபர் பண்ணுவோம். இத தான் வந்து பேண்ட் விட்த் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல உள்ளது வந்து F1 வச்சுக்கோங்க. F1, F2ன்னா என்னன்றத நான் அப்புறம் சொல்றேன். ஸோ இந்த லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இத வந்து F1 வச்சுக்குவோம். இந்த சைட்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி F2ன்னு வச்சுக்குவோம். இந்த பேண்ட் விட்த் இருக்கு இல்லையா? இந்த இந்த F2 மைனஸ் F1 அப்படின்றது என்னன்னா, டெல்டா எஃப். இத தான் வந்து நம்ம பேண்ட் விட்த் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேண்ட் விட்த் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு செலக்டிவிட்டி கம்மியா இருக்கும். நீங்க அந்த பர்ட்டிகுலர் ஃப்ரீக்வன்சி செலக்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். ஓகேவா? இதே இது இந்த இடத்துல பாருங்களேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பேண்ட் விட்த் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இது வந்து F1, இத F2ன்னு செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, F1, F2 இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு இல்லையா? சோ இதுல வந்து பேண்ட் விட்த் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பேண்ட் விட்த் கம்மியா இருக்கு. சோ பேண்ட் விட்த் கம்மியா இருக்கிறதால இதுக்கு செலக்டிவிட்டி அதிகமா இருக்கு. சோ அந்த பர்ட்டிகுலர் சேனல நீங்க ஈஸியா செலக்ட் பண்ணலாம். ஓகே. நான் வந்து F1, F2 அப்படின்னு எழுதுனேன் இல்லையா? அது வந்து என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இப்ப இது ஃப்ரீக்வன்சி வெர்சஸ் கரண்ட். ஓகேவா? பீக் கரண்ட். ஃப்ரீக்வன்சி வெர்சஸ் பீக் கரண்ட்க்கு கிராஃப் போடுறோம். இப்படி போடுறப்ப நமக்கு இந்த மாரி கிடைக்கும். இந்த மேக்ஸிமம் தான் நான் வந்து என்ன சொல்றேன்னா, ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றேன். இல்ல நான் வந்து இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஒமேகால எழுதுறேன். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இது வந்து ஒமேகா நாட். இது வந்து ஒமேகா நாட். அப்ப இந்த ஒமேகா நாட்ல எனக்கு என்ன இருக்குன்னா, மேக்ஸிமம் கரண்ட் இருக்கும். மேக்ஸ். மேக்ஸ் அதாவது நாட் மேக்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல இன்னொரு ஒரு பாயிண்ட்ட மார்க் பண்ண போறேன். இது என்ன நாட் மேக்ஸ் டிவைடட் பை √2. ஓகேவா? நாட் மேக்ஸ் பை √2ன்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். சோ இந்த பாயிண்ட்ட பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 ஃப்ரீக்வன்சில கிடைக்கும். அதாவது இந்த இடத்துலயும் எனக்கு நாட் மேக்ஸ் பை √2 கிடைக்கும். இந்த இடத்துல எனக்கு நாட் மேக்ஸ் பை √2 கிடைக்கும். பேசிக்கா மீனிங் என்னன்னா, நீங்க வந்து ஒமேகாவ சேஞ்ச் பண்ண அந்த சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஓகேவா? சோ அந்த சர்க்யூட்ல ஃப்ளோ இந்த ஆர்எல்சி சர்க்யூட் இருக்கு இல்லையா? இந்த ஆர்எல்சி சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே வரும். நீங்க வந்து இந்த ஃப்ரீக்வன்சிய இங்க இருந்து இங்க இன்கிரீஸ் பண்றப்ப இன்கிரீஸ் ஆயிட்டே வரும். இந்த இடத்துல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ரொம்ப கம்மியா இருக்கும். சோ கரண்ட் ஃப்ளோ கம்மியா இருக்கிறதால, இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் நாய்ஸ் தான் இருக்கும். உங்களால வந்து அந்த சேனல வந்து கேட்கவே முடியாது. எப்போ வந்து நீங்க நாட் மேக்ஸ் டிவைடட் பை √2 இந்த வேல்யூக்கு மேல வர்றீங்களோ, அப்ப நீங்க அந்த சேனல ஓரளவு கேட்க முடியும். ஓகேவா? சோ இந்த இடத்துல வந்து சேனல கேட்க முடியும். ஓகேவா? எப்ப நீங்க வந்து ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி அட்டெண்ட் பண்றீங்களோ, இந்த இடத்துல நீங்க ரொம்ப கிளியரா கேட்க முடியும். ஏன்னா ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி அப்பதான் மேக்ஸிமம் கரண்ட் அந்த சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, திரும்பி அந்த கிளாரிட்டி கொஞ்சம் குறையும்.
இது வந்து எப்பன்னா இந்த இடம் வர. ஓகேவா? சோ எப்ப நீங்க இது அதான் இந்த ஃப்ரீக்வன்சி தான் வந்து ஒமேகா 1. இதுதான் வந்து ஒமேகா 2ன்னு சொல்றோம். ஒமேகா 1, ஒமேகா 2ன்றது பேசிக்கா என்னன்னா, ஒமேகா 1, ஒமேகா 2க்கு இடையில உங்களோட ஃப்ரீக்வன்சி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது எனி பாயிண்ட் பிட்வீன் திஸ் இருந்துச்சு அப்படின்னா, உங்களால அந்த சேனல கேட்க முடியும். ஓகேவா? I0 மேக்ஸ் டிவைடட் பை √2க்கு மேல கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா, உங்களால அந்த சேனல கேட்க முடியும். அட் ஒமேகா நாட் ஸ்பெசிபிக்கலி ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சில ரொம்ப கிளியரா கேட்க முடியும். இதே இது அது கீழ போயிட்டீங்கன்னா ஃபுல்லா நாய்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? சோ இந்த இது இருக்கு இல்லையா? இந்த ஒமேகா 1, ஒமேகா 2 இது 2க்கு இடையில டிஃபரன்ஸ். இந்த இந்த டிஃபரன்ஸ் என்னன்னா பேண்ட்வித் அப்படின்னு சொல்லுவோம். டெல்டா ஒமேகா ஈக்குவல்ஸ் டு ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 1. ஓகேவா? இதுதான் என்னன்னா பேண்ட்வித் அப்படின்னு சொல்லுவோம். பேண்ட்வித். ஓகே. சோ இந்த பேண்ட்வித் வந்து அதிகமா இருக்கிறது நல்லதா? இல்ல கம்மியா இருக்கிறது நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேண்ட்வித் இருக்கு இல்லைங்களா? இந்த ஒமேகா 1, ஒமேகா 2 இது 2ம் முடிஞ்ச அளவு கிட்ட இருக்கணும். கிட்ட இருந்தா தான் நமக்கு வந்து கிராஃப் எப்படி இருக்கு பாக்க. இந்த மாதிரி ஷார்ப்பர் கிராஃப் எடுத்தீங்கன்னா, இது இந்த பாயிண்ட் தான் வந்து மேக்ஸிமம் ஐ நாட் மேக்ஸ். இந்த இடம் பாத்தீங்கன்னா ஐ0 மேக்ஸ் பை √2. இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒமேகா 1, ஒமேகா 2 இது ரெண்டும் ரொம்ப நியரா இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து பேண்ட்வித் கம்மியா இருக்கு. சோ டெல்டா ஒமேகா முடிஞ்ச அளவு கம்மியா இருக்கணும். அதுதான் நமக்கு நல்லது. அப்பதான் வந்து செலக்டிவிட்டி இந்த செலக்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா? சோ டெல்டா ஒமேகா முடிஞ்ச அளவு கம்மியா இருக்கும். அப்படி இருந்தாதான் நமக்கு சேனல ரொம்ப கிளியரா கேட்க முடியும் அந்த பாயிண்ட்ல. இந்த பேண்ட்வித் இந்த டெல்டா ஒமேகா இருக்கு இல்லையா? டெல்டா ஒமேகா ஈக்குவல்ஸ் ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 1. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் டிவைடட் பை எல் அப்படின்றது தான் வந்து இதோட ஃபார்முலா. ஸோ பேசிக்கலி டெல்டா ஒமேகான்றது ஆர் பை எல். இப்ப ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பேண்ட்வித் வந்து அதிகமா இருக்கும். அது வந்து நமக்கு தேவையில்லாத கண்டிஷன். ஓகேவா? ஸோ இண்டக்டன்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா பேண்ட்வித் கம்மியா இருக்கும். அதுதான் நமக்கு தேவையான கண்டிஷன். ஸோ டெல்டா ஒமேகா ஈக்குவல்ஸ் ஆர் டிவைடட் பை எல். இதுல ரெசிஸ்டன்ஸ் முடிஞ்ச அளவு மினிமம் ஆக்கணும். இண்டக்டன்ஸ் முடிஞ்ச அளவு அதிகப்படுத்தணும். அப்படி பண்ணாதான் நம்ம பேண்ட்வித் முடிஞ்ச அளவு கம்மியாகும். நமக்கு செலக்டிவிட்டி அதிகமா கிடைக்கும். கிளியரா? ஓகே. சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குவாலிட்டி ஃபேக்டர் பத்தி பார்ப்போம். குவாலிட்டி ஃபேக்டர்ன்றது Q அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்கலி இந்த Qன்றதுன்னா செலக்டிவிட்டி தான். செலக்டிவிட்டி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல ஈஸியா செட் பண்ணிட்டு நம்ம நல்லா கிளியரா வந்து கேட்க முடியும். சோ இந்த செலக்டிவிட்டி இந்த குவாலிட்டி ஃபேக்டர்ன்றது என்னதுன்னா, ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை பேண்ட்வித். ஓகேவா? ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை பேண்ட்வித். ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி என்னது? ஒமேகா நாட். பேண்ட்வித்ன்றது என்னது? டெல்டா ஒமேகா. சோ குவாலிட்டி ஃபேக்டர் அப்படின்றது ஒமேகா நாட் டிவைட் பை டெல்டா ஒமேகா. குவாலிட்டி ஃபேக்டர் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த கர்வ் அந்த ஃப்ரீக்வன்சி வர்சஸ் கரண்ட் கிராஃப் வந்து ரொம்ப ஷார்ப்பரா இருக்கும். ஓகே, ஷார்ப்பரா இருக்கிறது தான் நமக்கு தேவையான ஒண்ணு. சோ அந்த மாதிரி ஷார்ப்பரா இருக்கும். இப்ப ஒமேகா நாட் அப்படின்றது என்னது? 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி அப்படின்னு எழுதலாம். டெல்டா ஒமேகா அப்படின்றது என்னது? ஆர் பை எல். அப்ப எல் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் சி ஆர். இப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் வந்து கேன்சல் பண்றப்ப 1 பை ஆர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் டிவைடட் பை சி. இப்ப ஒமேகா நாட்டுக்கு என்ன ஃபார்முலானா 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்சி. பேண்ட்வித் டெல்டா ஒமேகானா என்னதுன்னா ஆர் டிவைடட் பை எல். குவாலிட்டி ஃபேக்டர் கியூ அப்படின்றது 1 பை ஆர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் பை சி. ஓகேவா? ஸோ இந்த குவாலிட்டி ஃபேக்டர் முடிஞ்ச அளவு அதிகமா இருக்கணும். இப்படி அதிகமா இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸை முடிஞ்ச அளவு கம்மி பண்ணணும், கெப்பாசிட்டன்ஸை முடிஞ்ச அளவு கம்மி பண்ணணும், இண்டக்டன்ஸை முடிஞ்ச அளவு இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா நம்ம குவாலிட்டி ஃபேக்டர் அதிகம் இருக்கும். ரேடியோ டியூனிங்க்கு ரொம்ப டிசைரபிளான கண்டிஷன் இதுதான். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்த்த போனா, போன தடவை வந்து ரெசனன்ஸ் கண்டிஷன் பார்த்தோம் போன லெக்சர்ல. இந்த லெக்சர்ல என்ன பார்த்தோம்னா ரெசனன்ஸ் கண்டிஷன் மூலமா உள்ள அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ அதனால என்னென்ன யூஸ் இருக்கு, பேண்ட் வித் என்னதுன்னு பார்த்தோம், குவாலிட்டி ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம், எப்போ வந்து கரண்ட் மேக்ஸிமமா இருக்கும், எப்போ வந்து இம்பிடன்ஸ் மினிமமா இருக்கும், இந்த இது எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னன்னா லாஸ்ட் லெக்சர், அதாவது
எல்சி ஆசிலேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அத பத்தி பார்ப்போம் நெக்ஸ்ட் லெக்சர்ல. அதோட இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிரும்.